எதிர்பார்த்த அதாவது தலைமை பொறுப்பு ஏற்று நடத்தி கொண்டிருக்கிற ஜானகிராம் ஐயா அவங்க உரையை ஆற்றும்படி கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் நமஸ்காரம். அகத்தியர் ஜோதிட வித்யாலய அறக்கட்டளை நடத்தும் 12வது மாத ஜோதிட கருத்தரங்கத்திற்கு தலைமையேற்று வந்திருக்கும் எனக்கு வரவேற்பு அளித்த ரவி ஜெயக்குமார் ஐயா அவர்களுக்கு என்னுடைய நன்றி. என்னுடைய ஸ்ரீபானு ஜோதிட ஆராய்ச்சி மையம் சார்பாகவும் எனது இனிய நண்பர் விஜயகுமார் அவர் சார்பாகவும் அனைவருக்கும் ஒரு நன்றி. இப்போ சாதாரணமாக ஜோசியத்தில் ஒரு சமீபத்தில் ஒரு சென்னையில் ஒரு மீட்டிங்கில் கலந்துக்கிட்டேன். அதில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஜாம்பவான் அப்படின்னு ஜாம்பவான் தான் அவர் என்ன சொல்கிறாரு, நட்சத்திரத்துக்கு பலன் இல்லை அப்படிங்கிறாரு. நட்சத்திரத்துக்கு பலன் கிடையாது அப்படிங்கிறாரு. நட்சத்திர பொருத்தம் இல்லை அப்படிங்கிறதுக்கு வேணா ஏற்றுக்கலாம். நட்சத்திரத்துக்கு பலன் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது ஒரு ஆய்வாக போயிட்டுருக்கு இப்போ என்கிட்ட. உண்மையிலே பலன் இருக்கா இல்லையான்னு. அப்போ நட்சத்திரம் இல்லாமல் கிரகம் மட்டும் செயல்படுமா? அப்போ தசாபுத்தி எழுத கொண்டு எடுக்கிறோம். சந்திரனை மட்டுமே வைத்து எடுக்க முடியுமா? அப்போ சந்திரனை மட்டும் வச்சு சந்திரனு உண்டான நட்சத்திரம் மட்டும்தான் செயல்படும் அப்படின்னு ஒரு கருத்து சொல்கிறாரு. அப்போ சந்திரனுக்கு சொல்லக்கூடிய சந்திரன் வீட்டில் இருக்கக்கூடிய புனர்பூசம், பூசம், ஆயில்ய நட்சத்திரத்துக்கு ஏன் சந்திராசிரமம் வருது? சந்திராசிரமம் எதுக்குன்னு இருக்கு? 2.25 நாள் சொல்கிறோம். சந்திராசிரமம் 2.25 நாள் வேலை செய்யுதுங்களா? செய்யலை. நல்லா என்னுடைய ஆய்வில் அது செய்யலைங்க. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, என்னுடைய முதல் பிரசன்னமே சந்திராசிரமம் அன்னைக்கு தான் ஆரம்பித்தேன். சந்திராசிரமம் வேலை செய்யாது. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ நம்ம ஜோதிடருக்குள்ளாரே நிறைய கேள்வி இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொருத்தவங்களும் பிரபலியம் ஆகிறது அவங்கவுங்களுடைய முயற்சி. ஒரு விஷயத்தை நம்ம ஆய்வு பண்ணுறதுக்கு வெளியில் வர்றதுக்கு நிறைய முறைகளை கடைப்பிடிச்சிருக்காங்க. நிறைய ஜாமக்கோள், நிறைய தொடு பிரசன்னம், என்னென்னமோ நிறையா இருக்குது. இது இன்னைக்கு நேரத்தில் இல்லை, அந்த காலத்துலேருந்தே இருக்குது. ஆனால் அவங்களுடைய பலன் ஜெயிக்குதா? நல்லா புரிஞ்சுங்க. தொழில் முறையில் உள்ளவங்க ஜாதகம் நிறையா பார்த்து வகுப்பு எடுத்தாங்கன்னா அந்த வகுப்பை விடாதீங்க. நான் வரும்பொழுது சொல்லிட்டு வந்தேன் நான். காரணம் என்னன்னாக்கா, இந்த கிரகம் இங்கே போய் இந்த வேலை செஞ்சதுன்னா அந்த பலன் அவனுக்கு ஜெயிக்குமா ஜெயிக்காதான்னு ஜாதகம் பலன் சொன்னவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். கிளாஸ் யார் வேணாலும் எடுக்கலாங்க. வகுப்பு எடுக்கிறதுக்கு வாத்தியார் கூட எடுத்துருவார். எல்லாரும் மேத்ஸ் எடுத்துருவாங்க. மேத்ஸ் வாத்தியார் எடுக்கிற அழகு ஒன்று இருக்குல்ல, இவர் கிளாஸை மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ஏங்குற ஒரு தத்துவம் வேணும். காரணம் என்னன்னாக்கா, அதே மாதிரி தான் ஜோதிஷம். ஜோதிஷத்தில் நம்ம ஜெயிக்கணுமா வேணாமா அப்படிங்கிறதுக்கு அடிகோல் எங்கே போனாலும் அதே பாரம்பரியம் மட்டுமே. அதுக்கப்புறம் தான் மற்ற விஷயங்கள்லாம். நாடியாக இருக்கட்டும், கேபியாக இருக்கட்டும், ஒன்றுக்கும் ஒரு பேர் என்னென்னவோ சொல்கிறாங்க. நம்ம அதுக்குள்ளே போக வேண்டாம். இப்போ என்னுடைய பிரசன்னத்துக்குள்ளார வரணும் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணுறீங்க அப்படின்னாக்கா, ஒருவருடைய ஜாதகம், அவருடைய பெயர், அவருடைய குலம், கோத்திரம் எதுவுமே நமக்கு தேவையில்லைங்க. அவர் உட்கார்ந்த நேரத்துக்கு என்ன பலன் வரும் அப்படிங்கிறது தான். இப்போ நான் சமீபத்தில் ஒரு அரக்கோணத்தில் ஒரு சனீஸ்வரன் கோயில், அந்த கோயிலுக்கு ரொம்ப தயங்கி ஒரு பிராமண குடும்பம் தான், அவங்க தான் நடத்துகிறாங்க அந்த கோயிலை. நிறையா பிரச்சனை நல்லா போயிட்டு இருந்த கோயிலில். அதுக்காக என்னை கூப்பிட்டாங்க. நான் போயிருந்தேன். நான் போய் ஒரு 2 பக்கத்துக்கு கேள்வி வச்சுருந்தாங்க. 2 பக்கத்துக்கு கேள்வி வச்சுருந்தாங்க. என்னுடைய மாணவர்கள் 2 பேரை அழைச்சிட்டு போயிருந்தேன். நான் எப்பொழுதுமே பிரசன்னம் இந்த மாதிரி ஜாதகம் பார்க்கும்பொழுது எல்லாரும் தனிப்பட்ட முறையில் உட்கார வச்சு பார்ப்பாங்க, தனியாக தான் சொல்லணும்னு. நான் என்ன பண்ணுவேன்னா, என்னுடைய மாணவர்களை பக்கத்தில் வச்சுக்கிட்டு தான் பார்ப்பேன். ஏன்னாக்கா அதுலேருந்து அவங்க 2 விஷயம் தெரிஞ்சுப்பாங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய நோக்கம். அப்போ நான் பிரசன்னம் பழக வச்ச உடனே சொல்கிறேன், ஆருடம் போய் மாந்தியோட தொடர்பாகும் பாரு அப்படின்னு சொல்கிறேன். ஆருடம் உதயாருடமோ சொர்ணாருடமோ மாந்தியோட தொடர்பாகும் பாரு அப்படின்னு. அவன் அப்படியே பார்த்தான். நான் சொன்னேன், ஈசானியம் பத்தி எரியும் பாடுறான்னு. நல்லா நோட் பண்ணிங்க, இது நடந்த உண்மை. ஈசானியம் வைக்கக்கூடிய தீபம் பத்தி எரியும் அப்படின்னேன். இது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, எதுக்கு நான் இந்த விளக்கம் சொல்கிறேன்னா, என்னுடைய பெருமையை சொல்ல வரல. நல்லா கவனிங்க, என்னுடைய பெருமையை சொல்ல வரவில்லை. ஒருவர் ஜாதகம் பார்க்க நம்மளிடம் வரும்பொழுது
அவன் இந்த பிரச்சனைக்கு தான் வந்திருப்பான், இந்த பிரச்சனைக்கு தீர்வு என்ன இருக்கும் அப்படிங்கிறத ஜோதிடன் முன்னாடியே கணிக்க தெரிந்திருக்க வேண்டும். ஒருவர் வரும்பொழுதே அவனுடைய அங்கலட்சணத்தை பார்த்து இவன் இந்த நட்சத்திரத்தை சேர்ந்தவனா தான் இருப்பான் அப்படிங்கிறதுக்கு நம்ம போயிடணும். நான் அப்போ சொல்கிறேன், ஈசானியத்தில் இந்த வைக்கக்கூடிய தீபம் எரியும் அப்படின்னு. அவன் சொன்னான் கேட்டுக்கிட்டு, ஏன் குருஜி விளக்கு எரிய தானே செய்யும்னா, இல்லடா விளக்கே பற்றி எரியும் பாரு அப்படின்னு. இந்த பெண் தீபத்தை ஏற்றின உடனே அவளுடைய அங்க பரிசம் கழுத்தில் கை வைப்பா, சுவாமியோட சிலை கழுத்தில் விண்ணப்பட்டிருக்குன்னு. அடுத்த பாயிண்ட், இதெல்லாம் பிரசன்னம் சொல்கிறதுக்கு முன்னாடியே முடிச்சுட்டேன், என்னுடைய மாணவர்களுக்கு சாட்சி. அடுத்தது சொன்னேன், காது விண்ணப்பட்டிருக்கோன்னு, சுவாமியோட சிலையில காது விண்ணப்பட்டிருக்கோன்னு. அப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன், இது எல்லாமே சகுனம் தாங்க. எனக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னாக்கா இது மொசுக்கட்டை பூச்சி வந்துருச்சு, வந்து என் தொட பக்கம் வந்துருச்சு. நான் சொன்னேன், சுவாமி சிலைக்கு அடியில் விஷ ஜந்து உண்டுடான்னு, புழு பூச்சி உண்டு அப்படின்னு. இந்த ஒரு பாயிண்ட் மட்டும் எனக்கு மண்டைக்குள்ளார அப்படியே கொட கொடன்னு ஓடுது, தலைவலி வந்துருச்சு. அவங்க வந்து உட்காடுறாங்க, உட்காரும் பொழுது பார்த்தாக்கா விளக்கு ஏற்றுறாங்க, ஜுவாலை இவ்வளோ வரைக்கும் எரிஞ்சுதுங்க, குத்து விளக்கு. அந்த அம்மா அழுதுட்டாங்க. என்னன்னு கேட்டாங்க, நல்ல சுத்தமான நல்லெண்ணெயில் அழகாக திரி போட்டு ஏற்றின விளக்கு, இந்த மாதிரி நான் எரிஞ்சு பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லி. நான் சொன்னேன், இந்த இதுக்கு பின்னாடி உள்ள இடத்த முதல் கேள்வி கேட்டேன், இந்த சுவாமியை பின்னாடி கொண்டு போகிறப்போ நவுத்த போறியான்னு கேட்டேன். ஆமாம் அப்படின்னு. இதை விட்டு இடம் மாற்ற போறியான்னு கேட்டேன். ஆமாம் அப்படின்னு. இந்த இடத்த நீ ஆக்கிரமிப்பு பண்ணி திரும்பி வாங்கினியான்னு. ஆமாண்ணா. நல்லா கவனிச்சிங்க, இதை வாங்கின உடனே உன்னுடைய தகப்பன் மரணம் அடைந்தாரான்னு கேட்டேன். அது உயிர் எப்படி போயிருக்கும்னு சொன்னேன், பிராணனை அவஸ்தப்பட்டு போயிருக்குமேன்னு. அப்படியே பொல பொலன்னு அழுதுட்டாங்க. அவன் வந்து ஒரு பையனை கூப்பிட்டு, ஒரு குழந்தைய கூப்பிட்டு ஆருடம் வைக்க சொல்கிறேன். கரெக்டாக மகரத்தில் மாந்தி மகரத்தில் கொண்டு போய் சொர்ணத்தை வைக்கிறான். இது முடிஞ்சிருச்சு. இப்போ சுவாமிக்கு பரிகாரத்துக்கு போகுது. அந்த ஜந்துன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டேன் இல்லைங்களா, அப்போ தானே நான் ஜெயிக்கணும் அந்த இடத்துல. அப்போ வந்து கொண்டு வந்து பரிகாரமெல்லாம் பண்ணிவிட்டு கருவறைக்குள்ளார வந்து யாரும் போகிறதுக்கு அனுமதி கிடையாது. அப்போ வந்து அவங்க செய்யக்கூடியவங்கள போய் நீங்கள் பாருங்கன்னு சொல்கிறேன். அவங்க அடியில் வந்து அஷ்டபந்தனத்தை வந்து நோண்டி எடுத்து பார்க்குறாங்க. கொஞ்சம் வெறும் புழுவாக இருந்ததுங்க, புழுவாக இருந்தது. எனக்கு எவ்வளோ தெரியுங்களா, நான் பேசின தொகை ஒன்று, அந்த சுவாமி அவர் வச்சது வந்து 2 பங்கு கொடுத்தாரு. 2 பங்கு கொடுத்தாருங்க. அவர் பிராமணன் வந்து காலில் விழுந்தார். சொன்னார், என்ன தெரியுங்களா சொன்னார், நானும் நிறையா பேர்கிட்ட படிச்சுட்டேன், எங்கள் அப்பாரும் வந்து 50 வருஷமாக, எங்கள் தாத்தாவும் ஜோதிடர், எங்கள் அப்பாவும் ஜோதிடர், நானும் ஜோதிடர். ஆனால் இது போன்ற வித்தியாசமான பலனை எங்கேருந்தும் நான் எதிர்பார்க்கல. நான் அடுத்த வார்த்தை சொன்னேன், உன்னுடைய வீடு இருக்கு இல்லையா, அந்த அக்னி மூலையில் ஒரு பெரிய பள்ளம் இருக்கும், போய் பாருங்க. அவன் உடனே சொன்னான், அந்த பள்ளம் எதுக்கு இருக்குன்னு எனக்கு தெரியலன்னா. நான் சொன்னேன், அதை கொஞ்சம் நோண்டு, தண்ணி புத புதன்னு வரும் பாரு அப்படின்னு. இங்கே 100 அடி போட்டால் தானே போர் வரும் அப்படின்னா. இல்லையா, ஒரு 5 அடி நோண்டி பாருன்னு. 5 அடி நோண்டினாங்க, தண்ணி வந்துருச்சு. சகுனங்கள் நிமித்தங்கள் எந்த இடத்துலையும் யாரையும் தோத்து போக வைக்காது. எந்த ஒரு சகுனமாக இருந்தாலும் சரி. ஒரு எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, ஒருத்தருடைய ஜாதகத்தை நம்ம பார்த்தாலும் பிரசன்னத்துக்கு போனாலும் சரி, இந்த பிரசன்னத்துக்கு நான் போனேனாக்கா முதல்ல பிரசன்னம் பலன் சொல்லி முடிச்சதுக்கப்புறம் அந்த குடும்பத்தாருடைய ஜாதகத்தை அதோட ஒப்பிட்டு சொல்லணும். எந்த இடத்துலையும் யாரும் தோத்து போகக்கூடாது. யார் தோத்து போகக்கூடாது? ஜோதிடன் தோத்து போகக்கூடாது. நீ பெரியவனா நான் பெரியவனாங்கிறது கிடையாது. ஏன்னா இது வரைக்கும் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீஸ் வந்து நான் வாயை திறந்து எனக்கு இவ்வளோதான் ஃபீஸ்ன்னு சொல்லி கேட்டதில்லை. நான் பலன் சொல்லுவேன், அவங்களாம் அள்ளி கொட்டிட்டு போயிட்டே இருப்பாங்க. எதுக்காக சொல்ல வரேன்னு கேட்டிங்கனாக்கா, இப்போ ஒரு முறையில் யார் போனாலும் சரிங்க, ஒரு கிரகம் இப்போ வந்திருக்கிறவங்க எத்தனை பேர் தொழில் முறைங்கிறது தெரியல, எத்தனை பேர் சீனியருங்கிறது எனக்கு தெரியல. இருந்தாலும் ஒரு சின்ன டிப்ஸு சொல்கிறேன், எந்த மூல நூல்லையும் இல்லாதது. லக்னத்திற்கு 4ஆம் இடத்தில் புதன் இருந்தால் நீங்கள் முதல் கேள்வி கேட்க வேண்டியது, இந்த குடும்பத்தில் தத்து வாரிசு உண்டா அல்லது பிள்ளை இல்லாத சொத்து இருக்கான்னு கேளுங்க. 4ஆம் இடத்தில் குரு இருந்தால்
கோயில் சொத்தை அபகரிச்ச குத்தம் இருக்கு. உன் குடும்பத்தில் கோயில்ல இருந்து ஏதாவது திருடினாங்களான்னு கேளுங்க, இல்லைன்னு வரவே வராது. குரு இருந்தா திருடன், தனித்த குரு. நல்லா எப்போதுமே ஒரு ஞாபகம் வச்சுங்களேன், லக்னமோ 7ஆம் இடத்துலையோ 4-5லையோ எந்த கிரகமும் தனித்து இருக்கப்படாதுங்க. இந்த திரிகோணம் கேந்திரம் இதெல்லாம் தூக்கி எட்ட வைங்க. நான் பார்த்தேங்க, நேற்று பார்த்தேன் ஒரு ஜாதகத்தில் 1-5-9 பலமாக உட்காந்துருக்கு, அவனுக்கு ஆட்சி வாங்கி செமையாக உட்காந்துருக்கு. எவ்வளோ கஷ்டம் தெரியுங்களா? தற்கொலைக்கு போகிற கண்டிஷனில் வந்து நிற்கிறான். அதெல்லாம் தோக்குறோம். எவனுக்கு ஜாதகம் கெட்டு போயிருக்கோ அவன்லாம் கோடீஸ்வரனா இருப்பான். 1-8 எவனுக்கு கெட்டிருக்கோம் அவன் தான் சூப்பராக இருப்பான். 8ஆம் இடம் கெட்டுடுச்சுன்னா ஆயுள் பாகம் போயிட்டுன்னு பேசாதீங்க. லக்னபாவம் கெட்டாலே அவனுக்கு ஆயுள் அற்பாயுள். லக்னபாவம் கெட்டாலே அற்பாயுள். இப்போ 4ஆம் இடத்துல போய் குரு நின்றுதுன்னா சிவன் சொத்து சொல்லிட்டேன். 4ஆம் இடத்துல புதன் நின்றுட்டுனா பிள்ளை இல்லாத சொத்து சொல்லிட்டேன். இது நிறைய இடத்துல பிரசன்னத்தில் அப்ளை பண்ணியிருக்கோம். அதே சமயம் 4ஆம் இடத்த அதிபதி எங்க போனா என்ன செய்யும்? 4ஆம் இடத்த அதிபதி லக்னத்தில் இருந்தா அவனுடைய சொத்துக்கள் எல்லாமே எதுவுமே அவன் பெயரில் வாங்கக்கூடாது. 4ஆம் இடத்த அதிபதி 2ஆம் இடத்தில் இருந்தால் தன் வீட்டுக்கு 11ல் இருந்ததுன்னா அடுத்தவன் சொத்தை ஏமாத்தி, குடும்ப சொத்தை ஏமாத்தி அவன் கைப்பற்றிடுவான். 4ஆம் இடத்த அதிபதி தன் வீட்டுக்கு 12ல் 3ல் இருந்ததுன்னா சகோதரனாட்ட சொத்தை இழந்துருவான். 4 கூட 4ல இருந்ததுன்னா இவனும் படுக்க மாட்டான், தானும் படுக்க மாட்டான், தள்ளியும் படுக்க மாட்டான். 4 கூட 5ல இருந்ததுன்னா பாட்டனுடைய சொத்து அந்த குடும்பம் 3 தலைமுறைக்கு பேர் போன குடும்பம். 4-5 தொடர்பு ஏற்பட்டு 9-10 தொடர்பு ஏற்பட்டதுன்னா அந்த குடும்பத்தில் கோயில் கட்டியிருப்பாங்க, அல்லது அவனுடைய குடும்பத்துக்கு சம்பந்தமான ஒரு கோயில் இருக்கும். நாலாம் அதிபதி 6க்கு போலாமா? அந்த சொத்து கடன்ல முழுங்குங்க. அவன் பேர்ல சொத்து வாங்கி அந்த சொத்தை கடன்ல வச்சாங்கனாக்கா கடன்ல முழுகிடும். 4 கூட 7ல போனதுன்னா அவன் பெயரில் சொத்து வைக்கப்படாது. தாய் அல்லது மனைவி, தாய் தாங்க பாக்கியவதி. தாய் பாசம் அற்றவன், அம்மா போறவுடைய பாசம் கிடைக்காது, பரிபூர்ணமா கிடைக்காது. சில பேர் தாய்ப்பாலே குடிக்க மாட்டாங்க. சில பேர் தத்து பிள்ளையா வளருவாங்க இரவல் வீட்டில். போன பிடிங்க. நாலு கூட 8க்கு போகுதுன்னு வைங்களேன், அவன் சொத்தின் மூலம் வருமானம் தேடுவான். கட்டடம், வாடகை, குத்தகை நிலம், விவசாயம், அடுத்தவன் சொத்தை அப்படியே அனுபவிச்சுட்டு வருவான். நாலு கூட 9க்கு போனதுன்னா அரசாங்க ஆதரவு உண்டு. அவங்க வீட்டில் குடும்பத்தில் யாராவது பென்ஷன் வாங்குவாங்க. யாராவது பார்த்துருக்கீங்களா ஜாதகம்? 4ஆம் அதிபதி 9ல் போனால் பென்ஷன் உண்டு, அரசாங்க ஆதரவு உண்டு. 4 கூட 10க்கு போயிட்டுன்னு வச்சுங்களேன், அவனுக்கு பூர்வ புண்ணியமே கிடையாது, குலதெய்வம் தெரியாது. 4ல் கேது இருந்தாலோ 10ல் கேது இருந்தாலோ குலதெய்வம் தெரியாது, அவனுடைய பூர்வ புண்ணியம் கிடையாது. அவனுக்கு குலதெய்வ அனுகூலம் சுத்தமா இல்லை. 4 கூட 11ல் போயிட்டுனா சொத்தின் மீது அளவற்ற ஆசை உள்ளவன், பல சொத்துக்கள் வாங்கி சேர்ப்பான், கோயில் கட்டுவான், புண்ணிய காரியங்களில் ஈடுபடுவான். ஆனால் குடும்ப வாழ்க்கையில் ஒரு கேள்விக்குறி உண்டு. சன்னியாசி யோகம். 4 கூட 12ல் வெளிநாடு வாழ்க்கை, வெளிநாட்டில் சிட்டிசன் ஆகிறது,
அயல்நாட்டு பெண்ணை கல்யாணம் பண்றது, அல்லது இங்க கல்யாணம் பண்ணியிருந்தானா அங்க ஒருத்தைய வச்சுப்பான். 4ல கேது இருந்ததுன்னா பூர்வ புண்ணியம் கிடையாதுங்க. 4ஆம் இடத்துல மாந்தி இருந்ததுன்னா அவனுடைய பூர்வீக சொத்து தெற்கு நோக்கியோ மேற்கு நோக்கியோ இருந்தால் அங்கே பிரேத அடக்கம் உண்டு. நல்லா இன்னொரு ரூல் சொல்லி தரேன், நல்லா கவனிச்சிங்களேன். இப்ப நீங்க ஒரு லக்னம்னு வைங்க, உதாரணத்துக்கு என்ன ஏதாவது ஒரு லக்னம் சொல்லுங்க. கடக லக்னம்னு வைங்க. உங்களுடைய பூர்வீக சொத்து வந்து மேற்கு நோக்கி அல்லது தெற்கு நோக்கி தான் இருக்கும், அல்லது தெற்கு நோக்கி தான் அந்த வீடு இருக்கும். அவ்வளவுதாங்க பாயிண்ட். எதுக்கு சொல்றேன்னு கேட்டீங்கன்னாக்கா, நீங்க அந்த லக்னத்தை முதல்ல எடுக்காதீங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, ஒருத்தனுடைய பிறப்புக்கு நம்ம அந்த பிறந்த நேரத்துக்கு லக்னத்தை லக்னம்னு சொல்லிடுறோம். ஆனா அவனுடைய மார்க்கமே அதே லக்னம் தான். லக்னத்தை தூக்கி எட்டாய வச்சுட்டு 3ஆம் இடத்தை லக்னமா மாத்துங்க. அவன் உயிர் உண்டான இடம் அம்மா 3, 4 கிடையாது, அம்மா 3 தான் அம்மா. 4ஆம் இடம் அம்மாவோட பேச்சு தன்மை தான். அப்ப எவனுக்கு நம்ம போனாலும், ஒரு பிண்டம் வைக்க போனாலும், பித்திரு கர்மா பண்ண போனாலும், நம்ம குலத்தை சொன்னாலும், கோத்திரத்தை சொன்னாலும், குலதெய்வத்தை சொன்னாலும் அப்பா வழியை மட்டும்தான் சொல்ல முடியும். 1க்கு சூரியன் உச்சம், 5ல சூரியன் ஆட்சி, 9க்கு பாவத்துக்கு அதிபதி. யார் வரா? சூரியன். திரிகோணத்துக்கு யார் அதிபதியா வரா? சூரியன் மட்டுமே தான் வருவார். காலபுருஷத்துக்கு 1ஆம் இடத்துல உச்சம், 5ஆம் இடத்துல ஆட்சி, 9ஆம் இடத்துல பாவக அதிபதி. இந்த சூரியன் குரு பார்த்தவனை பாருங்க, சன்னியாசி பயலா தான் இருப்பான். வெளியில வருவான், என்னடா சாப்பிட்டியா? ஓ சாப்பிட்டனே. என்ன செஞ்சா? நல்லா கறி குழம்பு வச்சு சூப்பரா. அங்க ஒண்ணு தண்ணியை ஊற்றி சோறு போட்டிருப்பா வீட்டுல பொண்டாட்டி. விட்டு கொடுக்கவே மாட்டான் மனைவிய. துணியை துவைச்சு போட்டு காய போட்டுட்டு வந்திருப்பான். என்ன வீட்டுக்காரி நல்லா துவைச்சு கொடுத்துருக்கால, சூப்பரா துவைச்சு கொடுத்தாம்மா. ஒரு வேலை செய்ய மாட்டான், மனைவி சோம்பேறியா இருப்பான். சூரியன் குரு பார்த்தா. சூரியன் சனி வெளியில போறத எங்க போறேன்னே சொல்ல மாட்டா பொண்டாட்டி. அப்ப 1, 5, 9க்கு சூரியன் வரும்பொழுது தகப்பன் வழியை மட்டுமே தான் நம்ம சொல்றோம் இல்லைங்களா? அப்ப 9க்கு 7ஆம் இடம் 3 தாய்ஸ்தானம். நம்மளுடைய கரு உருவான இடம் அதுதான், நம்மளுடைய கரு நம்ம. அப்ப நமக்கு 11 லக்கணம், அதுதான் மாரகம். இது ஏன் இதை சொல்றேன்னு கேட்டீங்கன்னாக்கா, மரணத்தை சொல்லுவேன் நான். எங்க தகப்பனார் தாத்தா எல்லாமே மரணத்தை எழுதி வச்சவங்க, பெரியப்பா சித்தப்பா எல்லாருமே. எங்க குடும்பத்துல இருந்து முதல்ல வெளியில வந்த ஒரே ஆள் நான் தான். 10 வயசுல சோழி போட ஆரம்பிச்சேன். சரிங்களா? எனக்கு குருநாதர் யாரும் கிடையாது. என்னுடைய ரூல் எல்லாமே வித்தியாசமா இருக்கும். என்னுடைய மாணவர்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், அது எதுலையும் பொருந்தாது. இப்ப நீங்க கலத்திர ஸ்தானம்னா 7ன்னு சொல்லுவீங்க. ஐயா கலத்திரம் 7ஆ? சொல்லுங்க 7ஆ? 7ஆம் இடம். தாலி கட்டுவீங்களா அந்த இடத்துல? சாந்தி முகூர்த்தம் பண்ணுவீங்களா 7ல? சொல்லுங்க ஐயா. 7ஆம் இடம் கல்யாணம் பண்ணுவீங்களா சாந்தி முகூர்த்தம் பண்ணுவீங்களா? உங்க நண்பர் இருக்கான், பார்ட்னர் இருக்கான், அவனோட சேர்ந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டா இருப்பீங்க? சொல்லுங்க. உன் ஃப்ரெண்டு உங்களோட வரேன், நான் என்னோட திருமணம் பண்ண முடியுமா உங்களால? 4ஆம் இடம் ஐயா. 4ஆம் இடம் வேலை செஞ்சதுன்னு வைங்க, 10ஆம் இடம் கொல்லி உங்களுக்கு ரெடி. நீங்க எவ்வளவு புணர்தல் பண்றீங்களோ 4ஆம் இடம் உனக்கு அப்பயே தலைக்கு கொல்லி ரெடி ஆயிட்டு 10ஆம் இடம் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அது வரைக்கும் 10 வேலை செய்யாது. அப்ப தர்மத்துக்கு யாரு, கர்மத்துக்கு யாரு? ரெண்டுக்கும் சனின்னு சொல்லிட்டான். தர்மத்துக்கு யாரு, கர்மத்துக்கு யாரு? இப்ப 9ஆம் பாவத்துக்கு சூரியன் வந்துட்டான் தர்மத்துக்கு. கர்மத்துக்கு சனி சொல்றான். சூரியனுடைய புத்திரன் சனின்னு சொல்லிட்டான். சூரியன் செய்ய விட்ட மறந்ததை சனி செய்வாம்மா. ஆனா 2 பேரையும் விட்டதை யார் செய்வா? யார் செய்வா? எங்கேயும் சொல்லப்படாத விதி 12ஆம் பாவத்துக்கு உண்டான குளிகன். 1க்கும் 12க்கும் சம்பந்தப்பட்ட குளிகன் மட்டுமே. அதனாலதான் கேரளாவில் பாத்தீங்கன்னா குளிகனுக்கு மட்டும்தான் நிறைய விஷயங்களை வச்சு எடுப்பாங்க ஜோதிடத்துல. வேற எந்த இடத்துலையும் எடுக்க மாட்டாங்க. ஆந்திரா கர்நாடகா போனீங்கன்னா சந்திரமானம். சந்திரமானங்கிறது ஒரு அமாவாசை முடிஞ்சதுன்னா மறாவது மாசம் பிறந்துடுது. அங்க மாசி பிறந்துட்டு, நமக்கு இன்னும் மாசி பிறக்கல. தை அமாவாசை முடிஞ்சதுன்னா அடுத்தது இது வந்துடும்.
நமக்கு சூரியமானத்தை கொண்டு எல்லாமே கணிக்கப்பட்டது. அப்போ சூரியமானத்தை கொண்டு நம்ம கணிக்கும் பொழுது ஒரு ஜாதகத்தில் திருமணமே இல்லை, 7ஆம் இடம் கெட்டுட்டு புத்திரஸ்தானம் கெட்டுட்டு அப்படின்னு வந்ததுன்னா ஜோசியக்காரன் நம்ம என்ன பண்ணணும்? உனக்கு கல்யாணமே ஆகாதுன்னு சொல்லக்கூடாது, புத்திர பாக்கியமே இல்லைன்னு சொல்லக்கூடாது. அதை மாற்றி செய்யணும். நம்ம செய்ய முடியுங்கிறீங்களா முடியாதுங்கிறீங்களா? நிறைய பேருக்கு நான் பண்ணி வச்சிருக்கேன். இந்த மாதம் 19ஆம் தேதி ஒரு கல்யாணம், நேத்தி ஒரு கல்யாணம் முடிஞ்சிருக்கு. ரெண்டும் ஏக நட்சத்திரம். நம்புவீங்களா? ஒன்று அஸ்தம் ஒன்று பூரம். அப்போ ஏக நட்சத்திரத்தை எதை பண்ணக்கூடாதுன்னு ஒரு விதி இருக்கு. பண்ணலாம் இல்லைங்க. ஏன்னா எனக்கெல்லாம் பொருத்தம் பார்க்கலைங்க, எங்கள் வீட்டில் யாருக்கும் பொருத்தம் பார்க்க மாட்டாங்க, நாங்களாம் நல்லா தான் இருக்கோம். திருமண பொருத்தங்கிறது ஒரு நம்மளுடைய கிளைண்ட்டை சந்தோஷப்படுத்த, திருப்திப்படுத்த அவங்ககிட்ட இருந்து 10 ரூபா காசு வாங்க. சரிங்களா? ஏன்னு கேளுங்க, ஜோசியக்காரனை எவனுமே வந்து ஆகா அந்த ஜோசியர்கிட்ட பார்த்தேங்க அவரால் தான் நான் ஜெயிச்சேன் வாழ்ந்தான்னு சொல்லி எவனும் சொல்ல மாட்டான். அவனுக்கு ஒன்றும் இல்லை, அவனுக்கு ₹1,00,000 கிடச்சிருக்கும், காலு கட்ட வரல, நகம் வெந்திருக்கும். காலை இந்த ஜோசியக்காரனை பார்த்துட்டு வந்தான் அதனால தாண்டா அப்படி ஆகிட்டோமா. அந்த ₹1,00,000 கிடைச்சதை பற்றி பேச மாட்டான், யாரும் புகழ மாட்டாங்க, நமக்கு சபிக்க தான் செய்வாங்க. புகழ்ந்துருக்காங்கங்கிறீங்க, சந்தோஷமா பணம் வைக்கிறப்ப சந்தோஷமா வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறீங்க. ஐயா பேசினாரு, எவன் ஒருத்தன் வந்து இந்த ஜோதிடத்துல சம்பாரிச்சு இதுல பெரிய ஆள் ஆகணும்னு நினைச்சான்னா அவனுடைய கர்மத்துக்கு அவனே தலையில வச்சுக்கிறான்டான்னு. 100க்கு 300% இல்லை, 1000% உண்மை. ஏன்னு கேட்டீங்கன்னா, நான் ஒரு பிரசன்னத்துக்கு போறேன்னு வைங்களா, ஒரு இது பேசுறேன்னாக்கா அந்த பணத்தை நான் எடுக்க மாட்டேன். என்னுடைய மாணவர்கள் 3 பேர் 4 பேர் எவ்வளோ இருந்தாலும் சரி அப்படியே ஈவனா பிரிப்பானுங்க. அப்படியே சாப்பாடு, அந்த காசு அவ்வளோ என்ஜாய்மெண்ட்டுக்கு மட்டும்தான் போகும். நம்புவீங்களா நீங்க? என்னுடைய மாணவர்கள் 3/4 பேர் எல்லாமே ஐயர் பசங்க தான், அதுக்கு தான் போகும். நான் தூக்கி பையில வச்சுட்டா வரமாட்டேன். அதனால பார்த்தீங்கன்னா இதை வந்து ஏற்றுக்க முடியாது நான் சொல்லக்கூடியது. ஆனால் அப்ளை பண்ணுங்க, நச்சுன்னு நிற்கும். இப்போ உதாரணத்துக்கு இப்போ கடகலக்கணம் போன்னு வச்சுங்க. இப்போ 7 8 கூடிய சனி மாற போகிறான். இவனை என்ன சொல்லுவானுங்க, 7.5 சனி 8.5 சனிமானுங்க. அந்த 7.5 8.5 எல்லாம் மேட்ரு கிடையாது. இது மூல நூலில் எங்கேயுமே அது பாட்டும் கிடையாது, சமஸ்கிருதத்தில் உள்ள புக்கெல்லாம் கிடையாது அது. சரிங்களா? அது அதிகம் பாதிக்கக்கூடிய ஒரே வீடு எதுனாக்கா, முதல் வீடு வந்து மேஷ வீடு, அடுத்தது சிம்ம வீடு, 3வது வீடு தனுசு. இந்த 3 வீடு தான் பாதிக்கும், வேற எங்கேயும் அது பாதிக்காது பெருசா. 4வது இடம்னு சொன்னா விருச்சிகம் பாதிக்கும். இங்க என்ன பண்றானுங்க, மகர லக்கணத்துக்கு 90% மார்க் போடுறானு, கும்பத்துக்கு 80% மார்க் போடுறானுங்க, மகரத்துக்கு 7.5 சனி விட்டுட்டுங்கிறான். அப்ப நான் கேட்கிறேன், கத்தியை எடுத்து நீயே குத்திப்பியா நான் ஜாபரன்னு? என்ன ஒரு ஜோதிட இது பாருங்க, குத்திக்க முடியுமாங்க? இங்க எனக்கு விவரம் தெரிஞ்சு பாத்தீங்கன்னா எங்க ஊர்ல இருந்து 10 கிலோமீட்டர் தான் திருநள்ளாறு. சும்மா காலையில ஒரு போவார், ஒரு சேதையர் போவார். எங்க சுவாமி அப்படின்னம்னா, ஒன்றும் இல்லடா நைட்டு யாகம் இருக்கு, சனி பயிற்சிக்கு யாக சன்னிதானம் சொல்லிட்டாரு. அது தர்மபுரம் மடத்தோட கோயில் அது. அப்போ விளம்பரம் கிடையாது. எப்போ வந்து அதுலேருந்து காசு பார்க்கணுன்னு பார்த்தாங்களோ, எப்போ இந்த ஜோசியர் ஊருக்கு கிளாஸ் நடந்ததோ, ஏன்னா அப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஜோதிடர் நிறையா வளர்ந்ததில் வந்து தப்பு சொல்ல மாட்டேன். அப்போ வந்து ஒரு குறிப்பிட்ட ஊரில் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஜோதிடர் மட்டும்தான் இருப்பாங்க, பெருசாலாம் போய் பார்க்க முடியாது. சின்ன சின்ன பையன்லாம் வரமாட்டான். பொம்நாட்டியெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஓப்பனாக சொல்லணும்னா, இந்த கடலாங்குடின்னு ஒரு ஊர் இருக்குது, அவங்க அந்த குடும்பம் ரொம்ப ஃபேமஸான குடும்பம், சரஸ்வதி ஒன்று சொல்லி புக்கெல்லாம் போட்டவங்க. அவங்க வீட்டில் வந்து ஒரு அம்மா இருப்பாங்க, ஒரு வயசான பாட்டி. அந்த அம்மாட்ட போய் பார்க்கணுன்னா நாங்கள் எங்கள் பாணியில் சொல்கிறது மொட்டை பாப்பாத்தின்னு சொல்லுவாங்க. போனோம்னாக்கா சாயந்தரம் 6 மணிக்கு மேலே தான் அந்த அம்மா வந்து வெளியில் வந்து உட்காரும் திண்ணையில். அப்படி கொண்டு போய் ஜாதகத்தை அப்படி கூட்டினோம்னா ஒரு செட்டியார் வீடு, அவங்க போய் பார்க்குறாங்க. 3 பாயிண்ட்டுக்கு மேலே சொல்லாது, ஒரு 9 வயசு 10 வயசு இருக்கும். பூச நட்சத்திரம், பொடி பூசம் கொலநாசம், மூலாதார சொத்துக்களை எல்லாம் 45லேருந்து 50 வயசுக்குள்ளே அழித்து திருப்பி கோடீஸ்வரன் ஆக்கி உன்னை பாடையில் கொண்டு வச்சுருவான் அப்படின்னு. இதே பாயிண்ட், அவ்வளோதான் பாயிண்ட்டு. அது என்னை பார்த்துட்டு சொன்னிச்சு, ஏண்டா இப்படி அங்கே போய் உட்காரியே, பக்கத்தில் உட்கார்றா, நீ என் பக்கத்தில் உட்கார வேண்டியவன் அங்கே போய் உட்காந்தியன்னுது. ஆளை பார்த்தோன்னே
நான் கேட்டேன் எப்படி மாமி சொன்னேன் அப்படின்னா, கால் இப்படி வளைச்சிக்கிட்டு இருக்கோம். எப்படி மாமி சொன்னேன்னு, நோக்க ஏறு நத்திரா அப்படின்னுச்சு. உன் கையை நீட்டு 5 கிரகம் உச்சண்டானுது ரேகையில். எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னாக்கா, அதே மாதிரிங்க 45 வயசுல அந்த அண்ணாவுக்கு 45 வயசுல அத்தனை சொத்தும் ஏலத்துக்கு வந்ததுங்க. அத்தனை சொத்தும் ஏலத்துக்கு வந்தது. செட்டியாரோட தகப்பனார் வாங்கி போட்ட ஒரு இடம் அவங்களுக்கே தெரியாம அவன் வந்து கேட்கும்பொழுது அது பல கோடிக்கு மதிப்புலான சொத்து. அது அந்த பணம் தானா வந்து அவ்வளவு சொத்து மீண்டுடுச்சுங்க. இன்னைக்கு அண்ணா நகர்ல 4 வீடு இருக்கு. அப்படியே நடந்தது. மறக்க முடியுமா? போட்ட காசு எவ்வளவு தெரியுங்களா? 8 அணா. 8 அணா. நீங்க இப்ப சொல்லுவாங்க, நான் வியாழக்கிழமை ஜோசியம் பார்க்க மாட்டேன், சாயந்தரம் 6 மணிக்கு மேல பார்க்க மாட்டேன், ராத்திரி பார்க்கப்படாது. எந்த இடத்துல சொல்லியிருக்கு பார்க்கப்படாதுன்னு சொல்லுங்க? எந்த இடத்துல சொல்லியிருக்கு? நம்மளா உருவாக்குறோங்க. இந்த நோட்ல இருந்து திருடி, அந்த நோட்ல இருந்து திருடி, அதுல இருந்து திருடி, அதுல இருந்து திருடி, இங்க போனால், இங்க வந்தால், உட்கார்ந்தால், எது போனா, எது வந்தா, எது உட்கார்ந்தா? இல்ல இல்ல. நம்ம என்ன சொல்றோம்னு கேட்டீங்கன்னா, ஒரு மெத்தட் எடுத்தீங்கன்னாக்கா ஒரே மெத்தட்ல படிங்க. அகல படிக்கிறத விட ஆழ படிங்க. ஒரு ஜாதகம் வருதா உங்களுக்கு? எல்லா மேடையிலும் நான் சொல்லக்கூடிய கருத்து, அந்த ஜாதகத்தை ஒரு பக்கம் எழுதுங்க, சிவப்பு பேனால எழுதுங்க. நீங்க சொல்ற பலனை பூரா சிவப்புல எழுதிட்டு வாங்க. அவன் 4 பாயிண்ட் வளருவான், அதை வந்து இந்த பக்கம் பச்சை பேனால எழுதுங்க. நீல கலர் யூஸ் பண்ணாதீங்க, கருப்பு யூஸ் பண்ணாதீங்க தயவு செய்து. எழுதுங்க. இந்த பாயிண்டை ஏன்டா நம்ம விட்டுட்டோம்னா அந்த ஜாதகத்தை உட்காந்து தனியா உட்காந்து பாருங்க, பலன் கிடைச்சிரும். எந்த இடத்துல நம்ம கோட்டை விடுறோம்? இப்ப ஒரு லக்னத்துக்கு 2ஆம் அதிபதி 2லயே ஆட்சி பெற்றால் வாக்குஸ்தானாதிபதி பழுத்துட்டு வசதியா இருப்பான், கோடீஸ்வரனா இருப்பான். அதே கிரகம் வக்கரமாயிட்டுன்னு வச்சுங்க, பலன் மாறிடுமா? நீசமாயிட்டா மாறிடுமா? மாறாது. நீசம் வக்கரம், நீசமாயிட்டுன்னா பல மடங்கு பலம் அதிகம், வக்கரம் ஆயிடுச்சுன்னா அதுல கொஞ்சம் ஏற்றத்தாழ்வு இருக்கும். வக்கரமே இல்லாம நேர்கதியில இருந்ததுன்னா கடுமையான துன்பத்தை அனுபவிப்பான். எந்த இடத்துல? குடும்பத்துக்குள்ள. அப்ப எந்த கிரகமும் எந்த இடத்துலயும் தோத்து போகாது. எனக்கு இந்த கிரகம் தான். இப்ப நீங்க வந்து பாத்தீங்கன்னா ராகுக்கு வந்து முஸ்லீம் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு வந்து ராகுக்கு கிறிஸ்டின் தான், எனக்கு கேதுக்கு தான் முஸ்லீம். நீங்க வேணா பாருங்க, இந்த வார் வந்தப்பெல்லாம் அந்த ஜாதகத்தை போட்டு ஆய்வு பண்ணுங்க. அது நின்னதை விட பார்க்குற பார்வை அதிகம். நான் அந்த சனிக்கு 7, 10 அந்த பார்வையெல்லாம் விட்டுருங்க, அதெல்லாம் வேலை செய்யாது. எல்லா கிரகத்துக்கும் 7ஆம் பார்வை கடுமையாக வேலை செய்யும். அந்த ஒரு பார்வை மட்டும்தான் வேலை செய்யும். அதே மாதிரி பிரசன்னத்தில் எந்த இடமும் நீசமோ உச்சமோ அதெல்லாம் கிடையாது. கிரகம் உட்கார்ந்த இடம் மட்டும்தான் பிரசன்னம். புரியுதுங்களா? ஜோதிடர் எப்பொழுதுமே இந்த மாதிரி கான்ட்ராஸ்ட் கலர் சட்டை போடக்கூடாது, வருமானமே வராது. ஏன் சொல்லுங்க? ஐயாவுக்கு ஆண் வாரிசு இருக்குங்களா? ஐயா உங்களை தான். ஆண் வாரிசு இருக்கா? பெண் குழந்தை 2 பேரும் சிறப்பா இருக்காங்களா? ஆண் வாரிசா பெண் வாரிசா? சரி, 3வது பொண்ணா முத பொண்ணுங்களா? நீங்க 2வது பையனா குடும்பத்துல? நீங்க 2வது பையனா வீட்டுல? 2வது பையன். அப்ப நீங்க என்ன பண்ணணும் தெரியுங்களா? உங்க வீட்டுல வந்து தேவையில்லாத தெய்வங்களை வச்சு வழிபாடு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. சரிங்களா? இது யாரோ உங்களை ராங் டைரக்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. அது வந்து உங்களுக்கு ஆகவே ஆகாது. உங்களுக்கு அதே மாதிரி எங்க பலி கொடுத்தாலும் பலி கொடுக்குற இடத்துக்கு நீங்க போகக்கூடாது. சரிங்களா? முன்வினை கர்மா உங்களை பின்னோக்கி துரத்திக்கிட்டே வருது. சரிங்களா? அதனால் நீங்க போக வேண்டிய இடம் எது தெரியுங்களா? திருவாலங்காடு கோயிலுக்கு போகணும். திருவாலங்காடு, திருவாலங்காடு, திருவாலங்காடு போகணும், அவசியம் போகணும். போனா அங்க உங்களுக்கு விமோசனம் உண்டு. சரிங்களா? இப்ப நான் சொன்ன பலன் எதுங்கன்னா, அவர் போட்ட சட்டையை மட்டும் வச்சுங்க. நான் இங்க பேசிக்கிட்டே இருக்கேன், அவர் மயங்கிக்கிட்டே இருக்காரு. அழுத்துது. குடும்பத்துல இருதாரம் இருக்கும்.
குடும்பத்துல இருதாரம் கட்டாயம் இருக்கும் உங்க குடும்பத்துல யாருக்காவது? கட்டாயம் இருக்கும். இது நான் இங்கே பாருங்களேன், திரும்பவும் சொல்றேன், ரொம்ப ஜாதகத்தை வச்சு ரொம்ப திங்க் பண்ணாதீங்க. உங்களுக்குன்னு ஒரு தனிப்பட்ட ஒரு பவர் ஒன்று இருக்கும், ஒரு இன்ஸ்டியூஷன் வந்து சொல்லிக்கிட்டே இருக்கும். அது தப்பா ரைட்டான்னு நீங்க அப்ளை பண்ணாதீங்க. அதை வந்து சொல்றதை அப்படியே அப்ளை பண்ணுங்க, அது ரைட்டா போயிட்டே இருக்கும். ஜெயிச்சிடலாம் ஜோசியத்துல. இப்போ சிம்பிள். இப்ப ஐயா சொன்னாரு, நான் 50 ரூபா 30 ரூபாய்க்கு பார்க்க மாட்டீங்களா அப்படின்னு. அடுத்த வார்த்தை என்ன தெரியுங்களா சொல்லணும்? டேய், நீ என் காலில் வந்து உட்காந்துட்டில்ல, நீ 10 ரூபா கூட வைக்க வேணாம், நான் உனக்கு 10 ரூபா தரேன், பலனை சொல்றேன், எழுந்திரிச்சு போன்னு சொல்லுங்க. மறுநாள் உங்களுக்கு 1000 ரூபா கிடைக்கும். கண்டிப்பா கிடைக்கும் ஐயா. நான் ஒருத்தனுக்கு சொன்னேன், ஒரு பலன் சொன்னேன். அவன் என்ன பண்ணானாக்கா, அவன்கிட்ட கேட்ட ஃபீஸ் வந்து 2000 ரூபா என்னமோ கேட்டேன், ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு. அப்போ நான் ஃபங்க்ஷன் பண்ணுறப்ப சொன்னேன், டேய் ரகுபதி, இந்த ஒரு விஷயம் நடக்க போகுது, நீயா வந்து உனக்கு எத்தனை 1000 வேணும்னு நீ கேட்ப பாரு அப்படின்னு. அவன் யூகே போயிட்டான். யூகே போவான்னு அவன் எதிர்பார்க்கல, போவாடான்ட்டான், போயிட்டான். நான் ஃபங்க்ஷன் வச்சேன். ஃபங்க்ஷன் வச்சோடனே ஃபேஸ்புக்கில் இதில் பார்த்துட்டு எனக்கு ஃபோன் பண்ணான்னா, ஃபங்க்ஷன் வச்சிருக்கேன், நான் என்னென்ன செய்யட்டும் அப்படின்னா. உனக்கு என்ன தோணுதோ செய்யடா அப்படின்னா. எவ்வளோடா செய்வா அப்படின்னா. சாப்பாடு பில்லு எவ்வளோ வருதோ அவ்வளோ பில்லையும் கொடுத்துட்றான்னா. 38,000 ரூபா பில்லு. எதுக்கு சொல்கிறேன்னா, நம்ம கேட்கறதுக்கு முன்னாடி அவங்கள செய்ய வைக்கணுங்க. செய்ய வச்சோம்னா போதும். உட்காருங்க ஐயா, உட்காருங்க. இது என்னன்னாக்கா, ஒரு ஒரு ஜாதகத்திலையும் எடுத்து ஒன்றுக்கும் நம்ம போய் லக்னம் லக்ன புள்ளி நல்லா புரிஞ்சுங்களேன். எந்த ஒரு லக்னம் எடுத்தாலும் சரிங்க, எல்லா கட்டத்திலையும் பாதகாதிபதி சாரமே வாங்கும். 2 வீட்டை தவிர, ஒன்று சிம்ம வீடு, இன்னொன்று மீன வீடு. காலபுருஷத்துக்கு 5ம் 12ம். இதில் இங்கே வந்து சூரியன் சுயச்சாரம் பெறுவார், அங்கே குரு சுயச்சாரம் பெறுவார். வேற எந்த வீட்லையும் எந்த கிரகமும் பெறாது. ஆய்வு பண்ணி பார்த்துங்க. எனக்கு ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் 2010 வரைக்குமே எனக்கு 27 நட்சத்திரம் சொல்ல வராது. ஓப்பனாக சொல்கிறேன், நான் ஆர்டராக வராது. நான் ரகு சார்ட்ட அதுக்கப்புறம் அதை படித்தேன். ஏன்னா கேட்டிங்கன்னா, எனக்கு இப்போவும் சொல்கிறேன், எனக்கு போய் பேசிக் கிளாஸ் எடு அப்படின்னு சொன்னால் எனக்கு எடுக்க தெரியாது. ஹையர் எடுக்க சொல்லுங்கள், எவ்வளோ வேணாலும் எடுத்துருவேன் நான். ஏன்னா நான் கிளாஸ் ஆரம்பித்த நேரம் வந்து ப்ரிப்பேர் பண்ணிலாம் உட்கார மாட்டேன், நோட்ஸ்லாம் கிடையாது. இப்போ உங்கள்கிட்ட எப்படி பேசுகிறோன்னா அப்படி தான் எடுப்பேன் நான். நீங்கள் கேள்வி எதுலேருந்து கேட்குறீங்களோ அதுலேருந்து பிடிச்சிருவேன் நான். அதனால் பெரிய பெரிய ஆளுங்களே என்கிட்ட பேச கொஞ்சம் யோசிப்பாங்க. காரணம் என்னன்னா, இதுதான் விஷயம். அதே மாதிரி எல்லாருமே பிரசன்னத்தில் 2 நாள் கிளாஸ் 3 நாள் கிளாஸ்லாம் போடுறாங்க. தயவு செய்து படிச்சிடாதீங்க. கன்ஃபார்மாக அதில் ப்ரிப்பேர் ஆகவே முடியாது. ப்ரிப்பேர் ஆகவே முடியாது. நான்லாம் வந்து பெருமைக்கு சொல்லலைங்க. ஒரு மிகப்பெரிய ஆள் நிறையா கிளாஸ் போட்ட ஒரு பிரசன்ன கிளாஸ்ன்னு சொல்லி, இந்த ஸ்புடகணிதம்னு ஒன்று இருக்குங்க. அதில் அந்த ஸ்புடகணிதத்தை போய் ஒரு ஸ்புடத்துக்கும் ஒரு பலன் உண்டு. அது கற்றுக்கலான்னு போனேன். 3 நாள் தான். 4ஆம் நாள் ஃபோன் பண்ணேன், ஐயா உனக்கு பிரசன்னமே தெரியாதியான்ட்டேன். டைரெக்டாக அடித்தேன் ஃபோனை போட்டு, காசை வாங்கிக்கோ ஆனால் உனக்கு பிரசன்னம் தெரியாது அப்படின்னா. ஏன்னாக்கா அந்த பிரசன்னத்தை பொறுத்த வரையில் நம்மளுடைய மூளை தெளிவாக இருக்க வேண்டும். கிரகம் அப்படியே சுற்றி விளையாடணும், பாவகம் விளையாடணும், காரகம் விளையாடணும். அதுக்கு மேலே நம்ம கையில் வைக்கிற சோழி நம்மள்ட்ட எம்பி காட்டும், துள்ளும். நம்ம சுற்றி வரும்பொழுது அப்படியே துள்ளி போய் விடும், தெரிக்கும். அப்பயே நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா, அவனுடைய குலதெய்வம் என்னங்கிறது எனக்கு தெரியும். நான் மிகப்பெரிய உயர்ந்த அதிகாரி, பெரிய லெவலில் அவர் வந்து ஒரு பெரிய அதிகாரி சொல்லி என்னை வந்து பார்க்குறாரு. அப்போ நான் சொல்கிறேன், ஒரு 10 நிமிஷம் தாங்க. அவர் நீங்கள் நம்ப மாட்டீங்க, என் ஸ்டூடெண்ட்டுக்கிட்ட காலைல கூட சொல்லிட்டு வந்தேன், ஃபோனை கொடுத்து இதில் எவ்வளோ வேணாலும் ஐயாவுக்கு ஜிபே பண்ணிக்கன்னாரு. ஃபோனை கொடுத்துட்டாரு, எவ்வளோ வேணாலும் பண்ணிக்க அப்படின்னாரு. அவர் இவன் என்ன பண்ணான், 7000 என்னமோ போட்டான். நான் சொன்னேன், தம்பி நீ எடுத்துக்கடான்னு, உன் அக்கௌண்ட்டு மாற்றிக்கண்ணேன். எதுக்கு சொல்ல வரேன்னா, 10 நிமிஷத்துல தான் சொன்னேன் அந்த பலன். நல்லா சொல்கிறேன், நல்லா கவனிச்சிங்க. 4ஆம் இடத்துல வந்து நான் ஆருடம் போடும் பொழுது சுக்கிரன் நிற்குது, மேல் கையில் வந்து குருவும் புதனும் நிற்குது. பிரசன்னம். நான் சொல்கிறேன், அடுத்தது கேட்குறேன், ஐயா பூர்வீகம் 3வது இடம் தலைமாறியாச்சு. காளி, ஆனால் காளி கிடையாது, வேற பேரில் இருக்கும். 8 கை இருக்கும், உருவம் சின்னதாக இருக்கும். பக்கத்தில் வீரபத்ரனோ ஒரு காவல் தெய்வம் இருக்கும்.
அதே கோயிலில் மேற்கு நோக்கி சாஸ்தா இருக்கும். கோயிலை விட்டு எதுக்க வெளியில் வந்து நின்னா எய்த்தாப்புல சிவன் கோயில் தெரியும். கோயிலுக்கு வலதுபுறம் குளம் இருக்கும். ஆப்போசிட்டில் எல்லா இடத்துலையும் பிள்ளையார் கோயில் இருக்கும், அங்கே ஆஞ்சநேயர் கோயில் இருக்கும். நான் சொன்னேங்க, சொல்லிட்டு சொன்னேன் அடுத்தது ஒரே ஒரு ஹைலைட் சொல்லிடுறேன்னு. குதிரையோட கால் யானை கால் மாதிரி இருக்கும்ண்ணா. இவர் என்ன பண்ணுறாருங்க, ஒரு 3 மாதம் ஆயிடுச்சு. இதெல்லாம் நான் எப்போதுமே பிரசன்னம் சொல்லி முடிச்சுட்டு மறந்துடுவேன். 3 மாதம் கழிச்சு எனக்கு திடீர்னு ஃபோன் பண்ணுறாரு, ஐயா வரணும் நீங்கள் பலகை எடுத்துக்கிட்டுன்னு. அவர் என்னை ஒரு ஊருக்கு அழைச்சிட்டு போகிறாரு. அவர் வந்து கூகுள் மேப்பில் தேடி இருக்கார். இங்கேருந்து போகிறோம், அந்த கோயிலுக்கு உள்ளார மெயின் ரோட்டை விட்டு இறங்குறேன். இறங்கினோடனே உள்ளார கார் போய் நிற்கிது. உள்ளே போகிறோம், சுவாமி பேர் அம்பாள் பேர் புவனேஸ்வரின்னு சொல்கிறாங்க. என்ன இந்த நம்ம சொன்னது வேற மாதிரிலாம் சொன்னோம் அப்படின்னு. உடனே அவர் என்ன பண்ணாரு, இங்கேருந்து உள்ளே போய் ஐயரை போய் கேட்குறாரு, சுவாமிக்கு எத்தனை கையின்னாரு. 8 கையின்லாம். இந்த சைடில் வந்து ஒரு சாமி இருந்தது. இது என்னையான்னா, இது சாஸ்தாங்க மேற்கு நோக்கி இருக்குன்னு. அப்போ வீரபத்ரன் இருக்கணுமே, வெளியில் இருக்கு அப்படின்னாரு. அப்போ குதிரை எங்கேயா இருக்கு, வெளியிலேயே குதிரை இல்லையாண்ணா. அதுதாங்க இந்த கோயிலோட அம்சம். குதிரை எல்லா கோயிலையும் வெளியில் இருக்கும், இது வந்து சைடில் இருக்கும், போய் பாருங்கண்ணே. குதிரையோடைய கால் யானை கால் மாதிரியே இருந்ததுங்க. அந்த கோயில் பக்கம் நான் போனதே கிடையாது. எனக்கு பேமெண்ட் எவ்வளோ தெரியுங்களா, சொல்லக்கூடாது. உண்மையிலேங்க அவ்வளோ அடிச்சாரு. அவர் சொன்னார். அதுக்கப்புறம் அந்த பிராமணனுடைய தாத்தா வந்தார். வந்துட்டு சொன்னார், இந்த மாதிரி பூசாரி கொண்டு சொல்லணும். நாங்கள் சொல்லி முடித்தேன். சொன்னோன்னே அவர்கிட்ட சொன்னார், இந்த மாதிரி யாருடைய இது அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப நான் அதுக்கு முன்னாடி அவர்கிட்ட சொன்னது, உன்னுடைய குலம் தாசி வகைரான்னு சொல்லிட்டேன். பக்கா பிராமணன், அவனை போய் சொல்கிறேன் தாசி வகைரான்னு சொல்கிறேன். பெரிய அதிகாரி, அந்த இடத்துல என்ன வேணாலும் பண்ணலாம், துணிச்சலாக சொல்கிறேன் நான். சொல்லி முடித்தோடனே அவர் என்னன்னா, அந்த ஐயர் சொல்கிறாரு, முதல் கல்யாணம் பண்ணார் இந்த ஊரில், அவருக்கு குழந்தை பிறக்கலை. 2வது இந்த சமூகத்திலேருந்து கல்யாணம் பண்ணார், இங்கே எல்லாம் அசிங்கமாக போய்டும், இந்த ஊரை விட்டு காலி பண்ணிட்டு போயிட்டார். அவருக்கு 5 பிள்ளை பிறந்ததா கேள்வி. அந்த 5 பிள்ளையில ஒரு பிள்ளையோட பேரன் தான் அவர். எதுக்காகனாக்கா, நம்ம சொல்லக்கூடிய பலன்கள் வந்து பயங்கரமாக வரும். உட்கார்ந்தோம்னாக்கா, பொள்ளாச்சியில் மணிகண்டன் சொல்லி என்னுடைய மாணவர் இருக்காரு. அவர் 7 வருஷம் சங்கர மடத்தில் பிரசன்னம் படித்தவர். சபரிமலையில் 3 வருஷம் இருந்தவர் நம்பூதிரி கிட்ட. அவர் வந்து அன்னைக்கு வந்து உட்காந்து பார்க்குறோம், அந்த வீட்டில் போய் உட்காந்து பிரசன்னம் அடிக்கிறோம் அரக்கோணத்தில். நான் எடுத்தோடனே சொல்கிறேன், அந்த பொண்ணு 11 படிச்சுட்டு இருக்கு, 11ஆம் வகுப்பு படிச்சுட்டு இருக்கு. இந்த பொண்ணு கெட்டு போயிட்டு வந்தாளான்னு. குருஜி இந்த கட்சி யாருக்குமே வராது குருஜி அப்படின்னாரு. அப்படிங்கிறான் என்னை பார்த்துட்டு. ஏன்னு கேட்டிங்கனாக்கா, சொன்னோன்னே அப்புறம் ஒத்துக்கிட்டாங்க. 2 பேரும் முதல்ல புருஷன் 2 பேரும் ஈகோ விடுங்க, பிள்ளைய பாருங்க அப்படின்னு. 2 குழந்தைக்கு நடுவில் ஒரு குழந்தை செத்துருக்கும், அது கேன்சர் வந்து செத்துதான்னா ஆமான்ட்டாங்க. இது வந்து சனிக்கேது செவ்வாய்க்கேது எந்த இடத்துல தொடர்பானாலும் சரிங்க, கேன்சர் உண்டு. கேன்சர் உண்டு. 4ஆம் இடத்துல சனி சந்திரன் கர்ப்பப்பை கட்டி, செவ்வாய் சந்திரன், செவ்வாய் கேது, செவ்வாய் சனி சாக்லேட் சிப்ஸு. நல்லா புரிஞ்சுங்க. விருச்சகமும் ரிஷபத்திலையும் சந்திரன் போய் நின்னதுன்னா குரூப் மாறும். கடகம் அடுத்தது. கடகத்தில் போய் பூசத்தில் போனதுன்னு வைங்க, அப்பா அம்மா பி பாசிட்டிவாக இருப்பாங்க, புள்ள போய் ஓ நெகட்டிவாக இருப்பான். அவன் முப்பாட்டனுடைய ரத்தம் வரும் அங்கே. சூப்பராக எடுக்கலாம். புதனுடைய காலில் கேது கால் போனதுன்னா எல்லாம் ஓ பாசிட்டிவ்ல தான் வரும். அசுபதியில் போனால் மட்டும் ஓ நெகட்டிவ்ல போயிடும். சூப்பராக எடுக்கலாம். எடுத்தீங்கனால அருமையாக பலன் சொல்லலாம். இந்த இடத்துல என்னுடைய மாணவர்கள் அத்தனை பேரும் அடிப்பாங்க, இந்த இடத்துல இந்த மாதிரி வியாதி உனக்கு உண்டு, இத்தனை மாதம், இந்த மாதத்தில் இந்த மாதிரி ஆப்ரேஷன் நடக்கும், நீ வந்து பொழப்பா மாட்டேங்கிறது கொண்டு சொல்லிடுவாங்க. எதுக்கு சொல்ல என்னன்னாக்கா, ஒரு பையனுக்கு கேன்சரு ஒரே நிமிஷத்தில், அது கூட வேண்டாம், ஒரு படுத்திருக்கான், ஒரு ஃபோன் வருது. ஃபோன் வந்தோடனே அவன் குருஜிங்கிறான். நான் அடுத்த வாரத்தை கேட்குறேன், 2 பேருமே ஸ்டூடெண்ட் தான். கேட்குறேன், உன் ஃப்ரெண்டு எவனோ ஆக்சிடென்ட்டான்னு கேட்குறேன். ஆமாங்கிறான். தலையில் அடியான்னு கேட்குறேன். ஆமாங்கிறான். மனைவி கர்ப்பமாக இருக்காளான்னு கேட்குறேன். ஆமாங்கிறான். இந்த ஹாஸ்பிட்டலேருந்து தூக்கு, தெக்க தூக்கு, 3 நாளில் பழிச்சிருவான்னு. அடுத்த 20 நிமிஷம் அதே லக்கணம், அதே கட்டம், அதே இதுதான். அடுத்தது அடிக்கிறாப்புல, என் அண்ணன் பையன் பாய்சன் சாப்பிட்டான், இப்போ நல்லா இருக்கான் குருஜி, இந்த மாதிரி கொண்டு போயிருக்கேன்னா. இல்லைடா நாளைக்கு 1:45 செத்துருவான்ட்டு. கரெக்டாக 1:45 செத்துட்டான்.
அப்போ நல்லா புரிஞ்சுங்க, கட்டம் ஒன்றா தான் இருக்கும், கிரகம் ஒன்றா தான் இருக்கும், ஆனால் பலன் மாறி மாறி வரும். பலன் மாறி மாறி வரும். ஒரு நம்மள்கிட்ட வந்து வரும்பொழுது என்கிட்ட வர்றது எல்லாமே இப்படி தான் வரும். கேஸ் பூரா பார்த்தீங்கன்னாக்கா ஒன்று ஆக்சிடெண்ட்டு, சீரியஸு, இந்த மாதிரி கதை தான் வரும். அந்த செகண்டு ஒருத்தவங்க வந்து இடம் வைக்கணும்னு வந்து கேட்குறாங்க, அழுகுறாங்க, ரொம்ப கடன் அப்படின்னு. ஒன்றுமே ஆகாது, ஜனவரி மாதம் விற்றுருன்னு. இடம் வித்துட்டுன்னு சொல்லி 2000 ரூபா பணம் போட்டாங்க. அந்த பணத்தை அப்படியே இவங்களுக்கு டொனேஷனாக போட்டு விட்டேன். சொல்றது புரியுதுங்களா? என்ன காரணம் அப்படின்னாக்கா, நம்ம சொல்லக்கூடிய பலன்கள் 100க்கு 100 ஜெயிக்கணும். எந்த இடத்துலையும் பிசுறு வரக்கூடாது. திரும்பவும் சொல்றேன், என்னுடைய குருநாதர் சொல்லி கொடுத்தார், இந்த புக்கில் இப்படி போட்டிருக்கான், அதெல்லாம் படிக்காதீங்க தயவுசெய்து. அதே வேண்டாம். உங்க கையில எத்தனை ஜாதகம் வருதோ, உங்களுடைய நெருங்கின நட்பு வட்டாரம், ஐயா நல்லா கவனிச்சுங்க, ராகு 12 கட்டத்தில் எங்க போனதுன்னா அவனுடைய ஆணுடைய ஆண்குறி. எந்த புக்லயாவது இருக்கா? எந்த மூல நூல்லையும் பார்க்க முடியாது. கேது 12 கட்டத்தில் எங்க போகுதோ பெண்ணுடைய அண்டம். இப்ப 3ல ராகு இருக்கு, நீங்க பொருத்தம் பார்த்து கொடுக்குறீங்க, 3ல கேது இருந்தா முடிச்சிருவீங்கல்ல? முடிப்பீங்கல்ல? ஏன்னா 1, 2, 7, 8க்கு சொன்னதுனால முடிச்சிருவீங்க. தயவு செய்து அந்த தப்பு பண்ணிடாதீங்க. 3ல ராகு இருந்தால் அதனால ஜோதிடர்கள் அனைவருக்கும் சொல்லிக்கொள்வது, அகலமாக படிப்பதை விட ஆழமாக படிங்க. ஒருத்தவங்க சொல்லக்கூடிய ரூலை அப்படியே ஃபாலோ பண்ணாதீங்க தயவுசெய்து. அதை ஆய்வு பண்ணுங்க, ஆய்வு பண்ணுங்க. நிறையா ஆய்வு பண்ணும்பொழுது அதில் வந்து நிறைய மாற்றம் வரும். ஒரு சந்தேகம் இருக்குது, இப்போ நான் சீனியரு, நான் யார்கிட்டையும் கேட்கக்கூடாது அப்படின்னாக்கா, எனக்கு கீழே இருக்கிறவன்ட்ட நான் கேட்பேன், இந்த விஷயங்களை கேட்பேன். கேட்டு கொஞ்சம் கூட யோசிக்காமல் கேட்பேன் அந்த டவுட்டை. இதை இப்படி பண்ணலாமா செய்யலாமான்னு அந்த மாதிரி பேசுங்க, சிறப்பாக வரலாம். எல்லாருக்கும் வாழ்த்துக்கள், நன்றி. ஐயா என்னுடைய நம்பர் 9500 971
1058 58 சுக்ரீவன் ஸ்ரீ ஜானகிராமன். ஆ, 9500 971 058 58. இன்னொரு நம்பர் 77, இன்னொரு நம்பர் 77, அடுத்த நம்பர் 77 88 99 0695 ஜானகிராமன். என்னுடைய ஊர் மயிலாடுதுறை. திருச்சியில் இருக்கேன் நான். மயிலாடுதுறைனா தெரியுதா? இருக்கிறது திருச்சியில் இருக்கேன். எனக்கு ஊர் மயிலாடுதுறை தான். என்னை சுற்றி தான் நவகரகமும் இருக்கு. நன்றி. கருத்தரங்கத்துக்கு தலைமை தாங்கி நடத்தி கொடுத்த ஜானகிராம ஐயா அவங்க பிரசனத்தில் ரொம்ப அருமையாக பேசினாங்க. உங்களுக்கு அதாவது மிக அற்புதமான கருத்துக்கள்லாம் பதிவு பண்ணாங்க. இது எங்கள் மேடைக்கு புது மேடை ஐயாவுக்கு. சரி, முதல் மேடை. அதாவது முதல் கருத்தரங்கம் ஆரம்பிக்கும் போதே வந்தாங்க ஐயா. அன்னைக்கு பேசுறதுக்கு வாய்ப்பு கிடைக்கல. அதனால் இந்த முறை ஐயாவை அழைச்சி கண்டிப்பாலுமே தலைமை தாங்கி நடத்தி கொடுக்கணும்னு கேட்டுக்கிட்டோம். அதுக்கு இணங்க வந்து சிறப்பாக ரொம்ப அருமையாக பொறுமையாக இருந்து செஞ்சு கொடுத்ததுக்கு ரொம்ப ஐயாவுக்கு நன்றி. இந்த அகத்தியர் ஜோதிட அறக்கட்டளை சார்பில் நன்றி தெரிவிச்சுக்கிறோம். அவருக்கு சிறப்பு செய்யும் விதமாக என்னுடைய உயர் நண்பர் அதாவது ஆன்லே பாலகிருஷ்ண ஐயா அவங்க வந்து சிறப்பு செய்யுமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கிறோம். அவங்க வாருங்கள் வளருவோம் என்ற ஒரு குழுவை வச்சு சார் ஐயா உங்கள்ட்ட தான் சொல்கிறேன். வாருங்கள் வளருவோம் என்ற குழுவை வச்சு நிறுவனர் அவர் தாங்க. வாருங்கள் வளருவோம் கரூரில் மாரியம்மன் கோவிலுக்கு ஆப்போசிட்டு, சரிங்களா, மாதம் மாதம் நடத்துகிறாரு ஐயா. என்னுடைய நண்பர் அவருது நான் ஆரம்பித்து வச்சேன், என்னது அவர் ஆரம்பித்து வச்சார். இது வரைக்கும் பயணிச்சுட்டு இருக்கிறோம், சரிங்களா. எங்களோட சேர்ந்து வையாபுரி நண்பர் அவரும் திருப்பூரில் திரிசக்திங்கிற ஒரு ஜோதிட மையத்தை ஆரம்பிச்சிருக்காரு. அவரும் எங்களோட இணைஞ்சு பயணிச்சுக்கிட்டு இருக்கிறோம், சரிங்களா. இன்னும் வர்றவங்களுக்கு எல்லாமே சங்கத்தை ஆரம்பித்து கொடுத்து நடத்தணுங்கிறது தான் எங்களுடைய ஆசை, சரிங்களா. அந்த நோக்கத்தை தான் பயணிச்சுட்டு இருக்கிறோம். அதே மாதிரி நீங்களும் எப்போவுமே எங்களோட ஒத்துழைப்பாக இருந்து எங்கள் குழுவில் ஒரு உறுப்பினராக சேரணும்னு நான் உங்கள்கிட்ட எல்லாத்துக்கிட்டையும் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன், சரிங்களா. அதாவது யாரானாலும் சரி, ஏன்னா உறுப்பினருக்கு வருஷத்தில் ஒரு நாள் ஆண்டு விழா வரும். அப்போ அவங்களுக்கு சிறப்பு மரியாதையும் அவங்க ஐடென்டிட்டி, அதாவது இந்த கார்டு இப்போ அகத்தியர் ஜோதிட வித்யாலய அறக்கட்டளை சார்பில் ஒரு ஐடி கார்டும் போட்டு கொடுத்துருவோம், சரிங்களா. அதாவது வருஷத்தில் ஒரு நாள் நீங்கள் வந்தால் போதும். நீங்கள் அது மாதம் மாதம் வந்தாலும் வர வேணும்னு சொல்கிறதில்ல, சரிங்களா. நீங்கள் எப்போ வேணாலும் வரலாம். வருஷத்தில் ஒரு நாள் கண்டிப்பாக உங்களுக்கு சிறப்பு செய்வோம், சரிங்களா. உறுப்பினராக சேர்ற அனைவருக்குமே நான் அனைவரும் உறுப்பினராக சேர்த்துக்கணுங்கிற ஆர்வத்தில் தான் நான் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறேன். எல்லா ஜோதிடர் வீட்டுக்கும் நான் போய் நேரடியாக கேட்டு சேர்க்கணும்னு முடிவு பண்ணியிருக்கிறேன். கண்டிப்பாக வருவேன் எல்லாத்துக்குமே. ஓகே, தேங்க்யூ. இப்போ திருச்சி திரு ஆனேகா அண்ணல் உடைய ஆலயத்திலிருந்து வருகை புரிந்திருக்கக்கூடிய பானு ஜோதிடத்தினுடைய ஸ்ரீபானு ஜோதிட நிறுவனத்தினுடைய தலைவராகிய அண்ணன் அவர்களுக்கும் ஜானகிராமன் அவர்களுக்கும் முழுக்க முழுக்க அண்ணனுடைய இதில் பார்த்தா சூரியனுடைய ஆதிக்கம் நிறையா இருக்குது. அந்த சூரியன் ஆதிக்கம் நிறையா இருக்குது. ஆமாம், அந்த சூரியனுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய அண்ணனாலே சூரியன் எப்படி இருப்பாங்க? ஜோதிட குழுவினுடைய தலைவன், கூட்டு குடும்பத்தினுடைய தலைவன். அதனால் இவர் வந்து நிறையா கூட்டு குடும்பங்கள் நிறையா சேர்ப்பார். எல்லா பக்கமும் சேர்த்து நம்மளை மக்கள வழிகாட்டுவார். அண்ணன் புதிய கருத்துக்கள் நிறையா சொன்னார், ஏகப்பட்ட கருத்துக்கள் சொன்னார். அதனால் அண்ணனுக்கு வந்து அகத்தியர் ஜோதி வித்யாலயம் சார்பாக ரவி அண்ணன் சார்பாக இந்த மரியாதையை செலுத்துகிறோம். பூச்சாண்டி மாதிரி போய் உட்காந்துக்கிறேன். வாங்க வாங்க வாங்க
வாங்க வாங்க சார் தனலட்சுமி ஐயா வாங்க ஒரு ஃபோட்டோ பிடிச்சி